அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து தலாக் என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும். ஈமான் கொண்டவர்களே உஷார், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் உங்களுக்கு விரோதியாக இருப்பார், உங்கள் மனைவிகளில் இருந்தும் சிலர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இது ஒரு எச்சரிக்கை தான். நம்ம பிள்ளைதானே, நமக்கு தானே நம்ம எல்லாமே செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல இன்னைக்கு எத்தனை பேர் அவங்க சொத்த பிள்ளை பேர்ல வாங்கி கடைசியில அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக ஆயிடுது. நம்ம பேர்ல எதுவும் இல்லை அப்படின்ற உடனே மரியாதை இல்லாம ஆயிடுது. அது போல இன்னும் சில பேர்கள் தன்னுடைய மனைவி பேர்லயே எல்லா சொத்தையும் வாங்கி கடைசி வயசான நேரத்துல அவர்களுக்கு சாப்பாடு ஒரு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி நிலைய நிறைய பேர்கள் நம்மிடத்திலே அழுதிருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார். சில ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்களினுடைய ஆட்சியாளர்கள் சிறந்தவர்களாக இருந்தால், உங்களின் அரசியல்வாதிகள் மேன்மக்களாக இருந்தால், உங்களில் செல்வந்தர்கள் எல்லாம் கொடை கொடுக்கிற வள்ளல்களாக இருந்தார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டு நடந்தால், நீங்கள் மண்ணறையில் வாழ்வதை விட பூமிக்கு மேல் வாழ்வதே சிறப்பு. நீங்கள் இறப்பதை விட வாழ்வதே சிறப்பு. பூமிக்கு அடியிலே போவதை விட பூமிக்கு மேல் இருப்பதே சிறப்பு. அதுக்கு மாறாக உங்களின் அரசியல்வாதிகள் எல்லாம் கேடு கெட்டவர்களாக இருந்தால், உங்களில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் கஞ்சர்களாக இருந்தால், உங்களுடைய முழு காரியமும் உங்களுடைய பெண்களுடைய யோசனை மீது இருந்தால், நீங்கள் வாழ்வதை விட மண்ணறைக்கு செல்வதே சிறந்தது என்று சொல்லி காட்டினார். ஏனென்றால் பின்புத்தி என்று சொல்வது மாதிரி அல்லாஹ் தஆலா இயல்பாகவே அவர்களுக்கு குறை அறிவை கொடுத்த காரணத்தினால் நிறைய யோசனைகள் அவர்களுக்கு சொல்ல முடியாது. என்று ஹதீஸ் சொல்கிறது. ஆலோசனை செய்யுங்கள், அந்த ஆலோசனைக்கு எதிர்மறையாக செயல்படுங்கள், மாற்றமாக செய்யுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. ஏன் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லித்தரான் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று பூர்வமான நிறைய நிகழ்வுகளை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் கிதாபுகளிலும் தஃசீர்களிலும் நிறைய எழுதியிருப்பாங்க. இஸ்ரவேல் காலத்தில் உள்ள வரலாறையும் எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் உள்ள நடந்த நிகழ்வுகளையும் எழுதியிருப்பாங்க. இந்த ஆயத்துடைய தஃசீர்ல எழுதியிருப்பாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து தான் வந்தார். வந்து சொன்னாரு, சுலைமான் நபி அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா பாஷைகளையும், பறவை பாஷைகள் எல்லா பாஷைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கு. அதனால எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, பறவை மிருகங்கள் பாஷையை எனக்கு என்ன செய்யுங்க, கற்றுத்தாங்க, அது பேசுறது எனக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, உனக்கு கற்றுத்தரேன், ஆனா அதை நீ யாருக்கும் கற்றுக் கொடுக்க கூடாது, கற்றுக் கொடுத்த அந்த நிமிஷமே நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னாங்க. அதை கற்றுத்தருது பிரச்சனை இல்லை, நான் கற்றுத்தது வேற யாரும் உனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரியலையானால் அடுத்த நொடியில் நீ மரணமாகி விடுவாய் என்று சொன்ன உடனே நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை தெரியப்படுத்த மாட்டேன், எனக்கு தெரியுங்கிறத யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், தெரியப்படுத்த மாட்டேன், மிருகங்கள் வாச தெரியுங்கிறத யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன்னு சொன்னார். கத்து கொடுத்துட்டார். அப்ப அவருக்கு பேசுறது எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் ஆளாகிட்டார். இப்ப இந்த சமயத்திலே அவருடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவருக்கு ஒரு காளை மாடும் அவருக்கு ஒரு கழுதையும் இருந்தது. காளை மாடும் ஒரு கழுதையும் அவருக்கு இருந்தது. அவைகளுக்கு வைத்து அவருக்கு வேலை வாங்கி கொண்டிருந்தார்.
இரவு நேரத்திலே தீனி போட்டு கொண்டிருந்தார். தீனி போடும்போது அந்த கழுதை சொல்லிச்சு, அந்த காளை மாட்டை பார்த்து, இன்னைக்கு உன்னுடைய சாப்பாடை எனக்கு தந்தது. அவரு அதுக்கு தீனி போட்டு பேசுது கேட்கிற மிருக பாசங்களை சுயமாட்டி கட்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு உன் சாப்பாடை எனக்கு தந்தது, நாளைக்கு உனக்கு அதை நான் என்ன செய்யறேன், என் சாப்பாடை நான் உனக்கு தரேன். ஏன்னா நீ இன்னைக்கு சாப்பிடல, நான் இன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்து சாப்பிடாத. சாப்பிடலாம் எஜமா என்ன நினைப்பாரு, உனக்கு காய்ச்சது அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாரு, நாளைக்கு உனக்கு வேலை வாங்க மாட்டார். அதனால நீ என்ன செய்ய, சாப்பாடு எனக்கு தந்துருன்னு யோசனை சொல்லி கொடு. இதை கேட்டுட்டு இருந்தவரு சிரிச்சுட்டாரு. பக்கத்துல இருந்த மனைவி கேட்டாங்க, என்னங்க சிரிக்கிறீங்க, ஒண்ணுமில்ல அப்படின்ட்டார். அதே போல மறுநாள் வந்தது. அப்ப மறுநாள் வந்த பொழுது அந்த கல்லறை எடுத்து அந்த காளமாட்டு சொல்லிச்சு, நேரத்தே நீ எனக்கு பட்டின போட்டு சாப்பாடை வாங்கிட்ட, அதனால இன்னைக்கு அந்த சாப்பாடை எனக்கு தரணும், நேரத்தே ரொம்ப பசியிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த காளமாட்டு கல்லறையிட்ட சொல்லும் போது அந்த கழுதை சொல்லிச்சு, உனக்கு நடந்த விஷயம் தெரியுமா, என்ன விஷயம் கேட்டு, நீ சாப்பிடாம இருந்ததுனால நீ எஜமான் நேர கசாப்பு கடைக்கார்ட்ட போய் அது சாப்பிடாம இருக்கு, அது நீ என்ன செத்துட்டு அதை வந்து மெலிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் நீங்க அழுக்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டார். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றும் உன் சாப்பாடு நீ எனக்கு தந்தார், நாளைக்கு 2 நாள் சாப்பாடு உனக்கு சேர்த்து கடனா தந்தார். நீ இன்னைக்கு சாப்பிட்டேன்னா கொடுத்துருவ, நீ பட்டின கடந்தான உன் சாப்பாடு எனக்கு நீ தந்து பட்டின கடந்தா, நாளைக்கு கசாப்பு கடைக்காரன் அறுப்பு வரும்போது ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க, இப்ப மெலிஞ்சு போயிருக்க, இப்ப அடுத்த கறி கிடைக்காதுன்னு போயிடுவான். ஆக நீ இன்னைக்கு உன் சாப்பாடு எனக்கு தர்றதுனால உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும், மூத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம், உன்னை அறுக்கிறது தப்பிச்சுக்கலாம். நீ இன்னைக்கு நேத்துள்ள சாப்பாடை சேர்த்து என்கிட்ட வாங்க தந்துட்டு திருப்பி 2 நாள் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு கொடுத்துடுவ, கொடுத்ததுனால உன்னை அறுக்கிறது உறுதியாயிடும் அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யுச்சு, அந்த கழுத்தை பேசு. இதையும் அவரு கேட்டுக்கிட்டே சிரிச்சார். அப்ப உடனே அவருடைய மனைவி கேட்டா, என்னங்க சிரிக்கிறீங்க, ஒண்ணும் இல்ல நீங்க சொல்லலன்னா நீ தலாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளவு பெரிய திமிரானவர். இதெல்லாம் குரான்ல சொல்லிக்காட்டு, மனைவிகளில் உள்ள சிலர் எதிரியா இருப்பாங்க, நீங்க சொல்லுங்க அல்லது எனக்கு தலாக்கு சொல்லுங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கிறத சொல்லிருங்க அல்லது எனக்கு தலாக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னாரு, நான் சொன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னாரு. அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீ இறந்தா என்ன இருந்தா என்ன அப்படின்ட்டான். அதெல்லாம் கொலையும் செய்வாள் பத்தினி ஒரு பழமொழி. என்ன சொல்லிட்டா, நான் சொன்னா இறந்துருவேன், ஏன்னா சுலைமான் அப்படி சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. எதனாலுங்கிறது மிருக பாசை எனக்கு தெரியல, சொன்னா இறந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படியா, சரி நான் இறக்குறதுக்கு முன்ன உயிரெழுதி வச்சுக்கிறேன், உயிரெழுதி வச்சுட்டு நான் எதனால சிரிச்சுங்கிறது சொன்னேன், அப்பதானே இறக்க முடியும். முதல்ல உயிர் எழுத போறேன், சாரதுக்கு போது உயிர் எழுதிடுறேன், பேப்பர் பேனா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அந்த பேப்பர் பேனா வச்சு எழுத இருக்கும்போது உயிர் எழுதி இருக்கக்கூடிய நேரத்துல அவ என்ன செய்யுதா, ஒரு ரொட்டி துண்டத்துக்கு ஒரு நாய்க்கு போட்டா, வீட்டுல உள்ள ஒரு நாய்க்கு போட்டு, நாயை கொத்த எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வேகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சேவல் இருக்குல்ல, வேகமா கொத்திட்டு அதோட பாஸ்டா வந்து இந்த ரொட்டி எடுத்து. அப்ப அந்த நாய் பேசுது, எனக்குள்ள அவ போட்டா, நீ எனக்குள்ள இறந்தத்தை நீ அநியாயமா நீ எடுத்துட்டிய அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து அந்த கொத்திக்கு போன சேவலை பார்த்து பேசு. இவங்க எழுதிக்கிட்டே கேட்கிறார். அப்ப அந்த சேவல் எழுதி சொல்லுது, உனக்கு தெரியாது, நம்முடைய எஜமா வந்து இறந்தே போறாரு, பொஜாரியுடைய திருப்திக்காக இறக்க போறாரு, இறந்துட்டா அவங்க வீட்டு சாப்பாடுல முன்னாள் யாரும் எதுக்குனாலும் சாப்பிட மாட்டாங்க, இந்த மையத்துக்கு சாப்பிடக்குள்ள நான் நீ தான் சாப்பிட போறேன், எங்களுக்கு கிடைக்காது, 3 நாள் எங்களை உள்ள போட்டு அடைச்சு போட்டுருவாங்க, 3 நாள் தொலைக்க விட மாட்டாங்க, அதான் சேர்த்து மாத்து உனக்கு மொத்தமா கிடைக்கும், அவன் வேற இறக்க போறான் அப்படின்னு சொல்லி அந்த சேவல் சொல்லுது. சொல்லிட்டு இந்த சேவல் சொல்லுது, மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி இவன் இறந்தான்னா அல்லாவுடைய திருப்தியை விட்டு தூரமாயிரும், அல்லாவுடைய கோபத்தை இவன் பெற்றவனா ஆயிடுவான். எனக்கு 9 மனைவிகள் கோழி, அது மனைவி தானே, சேவலுக்கு கோழி மனைவி தானே, இவன் எனக்கு 8 துணைவிகள் உண்டு, 9 துணைவிகள் உண்டு, அதுல ஒரு துணைவி கூட
என்னுடைய ரகசியம் இந்த பத்தி என்னுடைய ரகசியா கேட்க ரகசியத்தை நான் கேட்க இவ இடத்துல மாத்திரம் இவ இடத்துல நான் இருந்தால் கம்ப தீக்க அவளை தோலை உரிச்சிருவேன். அவள் சாகுற வரைக்கும் அடிப்பேன். அல்லது அவள் திருந்த வரைக்கும் கேட்க மாட்டேன் உங்க ரகசியத்தை கேட்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் நினைச்சிருப்பேன். அவன் இடத்துல நான் இருந்தா நான் அந்த வேலையை பார்த்து சொன்ன உடனே அப்பதான் அவள் மோசம் வந்தது. அந்த மனிதர் கம்ப தீக்கி அவளை அடிக்கண்டமா போட்டு அடிச்சு நான் தெரியாம கேட்க மாட்டேன்னு அவள் செய்தா திருந்ததாக ஒரு செய்தி எழுதுவேன். எதுக்கு சொல்றேன்னா இது மாதிரி உங்கள் துணைவிகள் உங்களுக்கு எதிரிகளாக சிலர் இருப்பார்கள் என்பதை நல்லா சொல்லிக்காரு. அல்லாம அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய நிஸ்பத்துல் மஜாலிஸ்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தி எழுதி காட்டுவாங்க. அல்லாம இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இஸ்ரவேலர்களுடைய தகவல்களை இஸ்ரவேலர்களுடைய ஹதீஸ்களை பற்றி நீங்கள் பேசுங்கள், அதுல நல்ல விஷயங்கள் சிலது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளில் 2 பாட்டிகளுடைய சம்பவத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அவருக்கு ஒரு துணைவி இருந்தார். அந்த துணை மீது ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரியம் வைத்திருந்தார். அவரோட அந்த வீட்டுல இந்த கணவனுடைய வயசான தாயாரும் இருந்தார். 2 வயசானவங்க இருந்தாங்க. அதுல ஒண்ணு கணவனுடைய தாயார், இன்னொன்னு மனைவியினுடைய தாயார். இந்த 2 பேரும் வயசான பாட்டி. இந்த 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. பொதுவாகவே இயல்பாகவே அந்த கணவனுடைய தாயை மீது அந்த அளவுக்கு தந்தை தாய் மீது பாசம் வைக்கிறது. அந்த மனைவி என்ன செய்தானா, விரோத போக்குல உங்களுடைய தாயாரை கொண்டு போய் காட்டுல கொண்டு விட்டுவாங்க, தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தான். கொஞ்சாதிகளுடைய விஷயத்துல எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய அந்த மனிதர் அந்த வயசான தாயை கொண்டு போய் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு காட்டுல கொண்டு விட்டார். அந்த சமயத்தில் அங்கே விலங்குகள் எல்லாம் ஒன்றாக முடியும். அப்போது அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி வைத்தார். அந்த வானவர் அந்த கண்ணு தெரியாத பாட்டி இடத்துல கேட்டார், இப்பொழுது நீங்கள் என்ன சப்தத்தை கேட்கிறீர்கள்? இப்போ விலங்குகள் வந்தா விலங்குகள் சத்தம் தானே கேட்கும். நீங்கள் என்ன சப்தத்தை கேட்கிறீர்கள் என்று அந்த வயசான பாட்டியிடத்திலே வானவரை இந்த வானவர் கேட்டார். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, வயசான அம்மா, நல்ல சப்தத்தை கேட்குது. மாடுடைய சத்தம் கேட்குது, மாட்டு சத்தம் கேட்குது, ஒட்டக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லு. இந்த சத்தத்தை அப்படியே அந்த அம்மாவுக்கு காதல கேட்க வச்சது. அநீதம் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டது. நல்ல விஷயம், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவர் திருப்பி செஞ்சு விட்டார். மறுநாள் பார்த்தா காலையில புள்ள விலங்குகள் இருந்த அந்த புள்ள ஆட்டு கூட்டமாக, மாடு கூட்டமாக, ஒட்டக கூட்டமாகவே ஆயிட்டு அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பாக எல்லாம் ஆக்கிட்டார். காட்டுல தன்னுடைய தாயாரை வீட்டுக்கு போனவர் மறுநாள் காலையில சொன்னாரு, எங்க அம்மா என்ன நிலைன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தார். கொஞ்சம் சொல்ல கேட்டு கூப்பிட்டு போனார்ல. பார்த்தா அப்படியே ஆட்டு மந்தைகளா இருக்கு, பெரிய லாபமா இருக்கு. தன்னுடைய தாயார்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு, நீ தான் உன்னுடைய மனைவிகளை கேட்டதுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவரை கண்டித்தார். எல்லா தாயாரையும் தூக்கிட்டு அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வீட்டுக்கு போனார். இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பேராசை கொண்டு, நம்ம தாயாரையும் கொண்டு வயசான கண்ணு தெரியாத அந்த கிழமையும் கொண்டு நம்ம எங்க விட்டு வந்தா நமக்கு டபுள் கிடைக்கும், என் தாயாரையும் கொண்டு அங்க விடணும் அப்படின்னு சொன்னோம். அதே போன்று விடப்பட்டது. அங்கேயும் விலங்குகள் கூடியது. அப்பொழுதும் ஒரு வானவர் வந்தார். இப்பொழுது என்ன சத்தத்தை கேட்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, மோசமான சத்தத்தை தான் கேட்கிறேன், விலங்குகள் சத்தம், சிங்கம் புலி சத்தத்தை தான் கேட்கிறேன்னு. அப்படி எல்லாம் என்னை திங்க நினைக்கிற மாதிரிலே தெரியுதுன்னு அந்த வயசான பாட்டியை நினைச்சிட்டுவாங்க. நம்ம பிள்ளைங்க செய்யற தப்பு தாயை பிடிக்கும் சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி அவ பிள்ளை செய்யறது எவ்வளவு பிடிக்கும். அப்படி ஆகட்டும் அந்த வானம் போயிட்டார். மறுநாள் அந்த எல்லா விலங்குகள் எல்லாம் கடித்து கொதிரி எலும்புகளா போகும். என்னுடைய தாயார் என்ன நிலையில இருக்குதா பாத்துக்குவாங்கன்னு சொல்லி கணவரை அனுப்பி வச்சா. பார்த்தா
திண்டு போட்டு அம்மாவுடைய எலும்பு தான் கிடந்தது. இதை கொண்டு போய் காட்டிய பொழுது அந்த சோகத்திலேயே அவள் இறந்தாள் என்று வரலாறை இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருப்பான். ஆனா இப்படிப்பட்ட மோசமான துணைகள் எல்லாம் உலக வரலாற்றில் வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுடைய விளக்கமாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி உயூனுல் ஹிகாயாத் என்ற ஒரு அற்புதமான வரலாற்று ஊற்றுகள் என்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறார். இந்த வரலாற்றிலே இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு ஜோடியை பற்றி எழுதியிருப்பார். இஸ்ரவேலர்களில் ஒரு பேரழகி ஒரு பெண்மணி இருந்தார். அவள் ஒரு விவசாயிக்கு மனைவியாக இருந்தார். அவர் ஒரு சாலிகான ஒரு வணக்கசாலியாகவும் இருந்தார். இந்த அம்மா வந்த பிறகு நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்து வைக்கும். ஆனா இந்த அம்மா பேரழகியா இருந்த நேரத்தில் அந்த நாட்டில இருந்த ஒரு சர்வாதிகார ஒரு அரசன் எப்படியோ இந்த பெண்ணுடைய அழகை, ஏழை பெண்ணுடைய அழகை பார்த்து ஒரு வயசான பாட்டியை தூவுக்கு அனுப்பி இருந்தார். நீ எப்படியாவது அந்த பெண்ணை மனசை மாற்று என்று பேசி அனுப்பியது. அந்த வயசானவள் இந்த பெண்ணை சந்தித்து, இந்த ஏழைக்கு உன் அழகுக்கு இந்த ஏழைக்கும் பொருத்தமாக இருக்கிறது, நீ இவரை திருமணம் முடிந்தால் நீ தங்கத்தில் உனக்கு ஆபரணங்கள் எவ்வளவு நாளும் கிடைக்கும், உனக்கு பட்டு துணிகள் கிடைக்கும் என்று ஆசையை காட்டி அந்த பெண்ணுடைய மனசை அந்த வயசான பெண்ணின் மூலமாக அந்த சர்வாதிகாரி மாற்றிவிட்டார். வயலுக்கு போயிட்டு வந்த அந்த வணக்கசாலி வந்து பார்க்கிறால் அங்கே படுக்கை விரிப்புகள், அதாவது படுக்க அந்த பெட்டுகள் சரி செய்யப்படவில்லை. வளமையாக அந்த வேலைக்கு போயிட்டு வந்து விட்டால் அவர் என்ன செய்வார், அதெல்லாம் ரெடியா வைத்திருப்பார். நோம்பு தனக்கு உணவு ரெடியா வைத்திருப்பார். எதுவுமே அங்க ரெடி பண்ணல. என்ன இப்படி பண்ற, இதுவரைக்கும் இப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு ஏழைக்கு மாறாக பேச அவருக்கு தலான்னு சொல்லிவிட்டார். ஆனா அவள் நினைத்தபடி அந்த சர்வாதிகாரியை திருமணம் முடித்தார். முதல் இரவுக்காக வேண்டி இரண்டு பேர்களை ஒன்றாக அனுப்பி துணிகளை மூடப்பட்டது, ஸ்கிரீன் போடப்பட்டது. ஸ்கிரீன் போடப்பட்ட பிறகு இந்த சர்வாதிகாரி அந்த பெண்ணை தொட கையை நீட்ட கை விளங்காமல் ஆகிவிட்டது, கண் கூண்டாக ஆகிவிட்டது, பேசுவதற்கு வாய் ஊமையாகிவிட்டது. அந்த பெண்ணுக்கு அது போல அவரும் தொட முயற்சி பண்ணும் போதும் அவருக்கும் கை விளங்கவில்லை, கண் தெரியவில்லை, வாய் பேச்சு வரவில்லை. மறுநாள் திரியை அகற்றுகிறார்கள். 2 பேரும் கூடர்களாக, 2 பேர்களும் செவிடர்களாக, 2 பேர்களும் உண்மைகளாக இருக்கிறார்கள். இதை பற்றி அந்த காலத்தில் இருந்த நபியிடத்திலே மக்கள் இந்த செய்தியை கொண்டு சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்விடத்திலே வாழ்ந்த நபிமார்கள், அந்த நபி இது சம்பந்தமான விஷயத்துக்கு விளக்கம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அந்த விவசாயியா இருந்த அந்த சாலிமான என்னுடைய அடியாருக்கு அந்த 2 பேரும் செய்த அந்த சூழ்ச்சியை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்கள் என்னுடைய கண்காணிப்பில் தான் நான் அதை பார்க்கவில்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஒரு காலம் அவர்கள் நான் சரி செய்ய மாட்டேன் என்று அந்த நபிக்கு இறைவன் உத்தரவு போட்டான் என்று அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி இந்த வரலாறை எப்படி பார்த்தாலும் இந்த குர்ஆனுடைய அந்த கருத்து நமக்கு ஒவ்வொரு நிகழ்வும் அந்த குர்ஆனுடைய ஆழமான கருத்தை, உங்கள் மனைவிகள் சில பேர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கருத்தை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம், பாரசீக மன்னன் குஸ்ருவும் தன்னுடைய மனைவி சீரினோடு ஒரு கடற்கரையிலே உல்லாசமாக உட்கார்ந்திருந்தார். அவர் ஒரு மீன் பிரியர் என்பதனால் அவரு மீனவர்கள் மீனை கொண்டு கொடுத்தார். மீனை வாங்கியதும் அவரு அந்த மீனையுடைய பொதுவாக அரசர்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தா பரிசு கொடுத்துருவாங்க. மீனை வாங்கிய பிறகு 4000 வெள்ளியை அவர் பரிசை கொடுத்தார். பக்கத்துல உள்ள அந்த மனைவி சீரினுக்கு பிடிக்கவில்லை. என்ன எப்படியாவது நம்ம இந்த பரிசை நம்ம புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசருக்கு தப்பான யோசனை சொல்லி, என்னங்க நீங்க 4000 ரூபாய் கொண்டு போய் ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கு கொடுத்துருக்கீங்க, மீனவனுக்கே 4000 ரூபாய் பரிசுன்னா ராணுவ வீரனுக்கு இதை விட அதிக மடங்கள்லவா நம்ம கொடுக்க வேண்டி வரும். அதனால நீங்க இந்த வியாபாரத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னாங்க.
நான் எப்படி ரத்து பண்றது அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு அதை கொடுத்தா எனக்கு அந்தஸ்துக்கு அது சரி வராது என்று சொன்ன பொழுது நான் சொல்ல அந்த யோசனைப்படி செய்யுங்க. அவனை கூப்பிடுங்க, என்ன மீன் கேளுங்க. அவன் ஆண் மீன் சொன்னா பெண் மீன் மீன், ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. அவன் ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுவான். அவன் ஆண் மீனும் சொன்னா எனக்கு பெண் மீன் தான் வேணும்னு சொல்லணும், பெண் மீன் சொன்னா எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னான். அவனை கூப்பிட்டு, எப்ப என்ன மீன்பான்னு சொன்ன உடனே ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்க வேணா. அவன் என்ன செய்யட்டான், புத்திசாலித்தனமானவனா இருந்ததுனால இது திருநங்கை மீன் அப்படின்னு சொல்லிட்டான். அரசருக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவன் நம்மளை விட அவன் புத்திசாலியா இருக்கான், இது கூட 4000 கொடுங்க அப்படின்னு அவர் என்ன செய்ய, அவங்க புத்திசாலித்தனத்துக்கா கூட 4000 கொடுத்தார். அவளுக்கு எரிச்சல் அதிகமானது. அவ இந்த 4000மே நமக்கு பிடிக்கலன்னு அவர் கூட அரசர் 4000 கொடுத்துட்டாருன்ட்டு இது எப்படிதான் இவன் கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பாத்திரத்தில் கொண்டு போனவன் அதுல இருந்து ஒரு காசு கீழே விழவே அதை கீழே எடுத்து இறக்கி வைத்து விட்டு அந்த கீழே கிடந்த காசை எடுத்து போட்டு போனான். அப்ப இதை காரணமாக காட்டி அவருடைய மனைவி பார்த்து கொண்டவர் சீரியன் சொன்னால், பார்த்தீங்களா ஒரு எச்சி வித்தியா ஒன்று இருக்கு பாருங்க, ஒரு காசு 8000 வெளி கொடுத்திருக்கீங்களே, பரிசுக்கு தகுதியானவன் அல்ல. ஒரு காசு கீழே கிடந்தா அவர் ஏழை எளிய எடுத்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. மெனக்கிட்டு அவன் அதை எந்த அந்த பாத்திரத்தை கீழே வச்சு எடுத்து போட்டு போறானே, இவனுக்கா நீங்க 8000 கொடுத்தீங்கன்னு சொன்ன போது அவனை அழைத்து, ஏன் பார்த்த ஒரு காசாவது விட்டுட்டு போலாம், ஏன் அதை எடுத்துட்டு போலன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன, அரசே அந்த காசினுடைய ஒரு பக்கத்தில் உங்கள் பேரும் மறுபக்கத்தில் உங்கள் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை கீழே கடந்தால் யாரும் அறியாமல் அதை பிரிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய உங்களுடைய பேரையும் உங்களுடைய உருவம் குறிக்கப்பட்ட அந்த காசு உங்களுக்கு மரியாதை அவமரியாதை நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் நான் எடுத்தேன் என்று எனக்கு காசுக்காக எடுக்கலன்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷப்பட்டு இன்னொரு 4000 12,000 கொடுத்து நீங்க பேச்சை கேட்டக்கும் அள்ளிதான் நம்ம கொடுக்க வேண்டியவர்னு சொல்லிட்டு அரசாங்கத்துடைய அந்த தஸ்தாவேஜில அவர் என்ன செய்தாரு, ரெக்கார்டு பண்ணார். இனிமேல் யாரும் எந்த வகையிலும் ஒரு மனைவியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதீர்கள், அவருடைய யோசனைக்கு ஒரு காலம் உறுதியாக என்ன செய்த யோசனை கேட்காதீர்கள் என்று அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரையாக அது என்ன செய்தார், பதிவு செய்தார் என்று தப்சீரிலே இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில எழுதி காட்டுவார்கள். ஆக இப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நிகழ்வோடும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இதே போன்று அப்துல் ரஹ்மான் சபூரி தன் முத்தாபில் எழுதுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு ஜனாசாவுல கலந்துருந்தாங்க. அந்த ஜனாசாவை தூக்க போகும்போது அந்த ஜனாசாவை தூக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவ பார்வையில புரிஞ்சிச்சு. கேட்டாங்க, இந்த மையத்தின் மேல கணை இருக்கான்னு கேட்டார். மனைவிட்ட தான் கேட்டாங்க. மனைவி சொன்னா, ஆமா 4 வெள்ளி கடன் இருக்கு, அது எனக்கு மகன் பாக்கி இருக்கு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 4 மன்னிச்சுட்டு சொர்க்கத்துல உனக்கு 4 கோடியை நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நான் மன்னிக்கலாம் மாட்டேன். நீங்க 4 சொர்க்கத்துல 4 கோட்டையை தான் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு 4 அவரை மன்னிக்க மாட்டேன். உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய துண்டை கொடுத்து அழிலாட்டு விற்க சொன்னாங்க. அதை வித்து அந்த 4 காசை கையில கொடுக்கும்போது, இந்த காசுல அல்லாஹ் உனக்கு விருத்தியே இல்லாம ஆக்கணும், லா பாரக்கில்லா அலை, இந்த காசுல அல்லாஹ் உனக்கு பரக்கத்து இல்லாம போகுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சாபம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த காசு இந்த கிதாபுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சாபமிடம், அந்த அம்மா அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு தான் அந்த அம்மா கேட்குது அப்படின்னு கேட்டா விளக்கம் இருப்பாங்க. தன்னோடு வாழ்க்கையில் இருந்தவர் அவர் மீது கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவரை மன்னிக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய கல்லஞ்ச தன்மை நடந்ததுனால எனக்கு மறுமையெல்லாம் பெருசு இல்லை, உலகம் தான் காசு தான் பெருசுன்னு சொல்லி உலகத்தை தேர்ந்தெடுத்ததுனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, திட்டுனாங்க. அந்த சாபத்தினாலேயே அவர் காஃபிலாக இறந்தா மனைவி என்று எழுதிட்டார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான துணைகளாக அனைவருடைய மனைவிகளை அல்லாஹ் ஆக்கி விடுவானாக. இந்த எதிரியா இருக்கக்கூடிய துணைகளிலிருந்து எல்லாருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான்.